தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. ஏமா ஆடு மேய்ஞ்சிட்டு வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? இப்பதான் கட்டி போடுறியாக்கும்? லே, நான் இன்னைக்கு 100 நாள் வேலைக்கு போயிட்டோம்ல. உன் பொண்டாட்டி தான் வீட்ல இருந்தா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. ஆடு மேய்ச்சிட்டு வந்தது கூட தெரியாம கட்டி போடாம அங்க உள்ள என்ன கலட்டிக்கிட்டு இருக்கறா. நான் ஒருத்தி இந்த வீட்ல இல்லனா எல்லாம் இஷ்டத்துக்கு ஆடுவீங்க. சரி போதும், உடனே ஆரம்பிச்சிடாத, கட்டி போட்டுட்டு வா. ஆதி சார் போன் பண்றாரு. சாமியே சரணம். ஆதி சார், ஹலோ மிஸ்டர் முத்துமொழி, எப்படி இருக்கீங்க? ஆதி சார், நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? மேடம், பிள்ளைகள் நல்லா இருக்காங்களா? எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்க மிஸ்டர் முத்துமொழி. ஏய் நக்ஷு, நேத்து நான் போன்ல ஒரு ரீல்ஸ் பார்த்தேன்டி, சூப்பரா இருந்துச்சு. அந்த பாட்டு போட்டு நம்ம டான்ஸ் ஆடுவோமா? சார், பிள்ளை குரல் கேக்குது, விளையாடுதுங்களா? ஆமா முத்து, எனக்கு இன்னைக்கு வீக் ஆஃப், அதனால வீட்ல இருக்கிறேன். நிலா ஹாஸ்பிட்டல் போயிட்டா, நிம்மதி காலேஜ்க்கு வேலைக்கு போயிட்டா. சோ நான் தான் 2 பேரையும் வச்சு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். சரிங்க சார். முத்து, கண்ணுக்கு நியால் உங்க அம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஊர்ல எல்லாரும் சுகம் சார். பொண்ணிட்ட கூட நேத்து பேசினேன், உங்க எல்லாரையும் விசாரிச்சேன். நல்லது சார். அப்புறம் எதுக்கு கால் பண்ணேன்னா, அந்த கராத்தே டோர்னமெண்ட் விஷயமா உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் கால் பண்ணேன். சார், அந்த டோர்னமெண்ட் என்னாச்சுங்க? கேன்சல் ஆகலீங்களே? சச்சா முத்து, கேன்சல் ஆகல. டோர்னமெண்ட் டிசம்பர் மாசம் கடைசியில நடக்கிறது உறுதி. சரிங்க சார். ஆனா கண்ணுக்கினியால் இன்னும் 2 நாள்ல கிளம்பணுமே. ஏன்னா அவங்களுக்கு டோர்னமெண்ட்டுக்கான ட்ரைனிங் எல்லாம் குடுக்கறாங்க. எடுத்தோடனே டோர்னமெண்ட்ல அப்படியே போய் நிப்பாட்டிட மாட்டாங்க. 1 வாரம் ட்ரைனிங், அதுக்கப்புறம் தான் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அத உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு தான் கால் பண்ணேன். இல்ல அதை பத்தி அதுக்கப்புறம் ஒண்ணுமே பேசலையே. சார், என்ன சொல்றீங்க? இன்னும் 2 நாள்ல கிளம்பணுமா? ஆமா முத்து, இன்னும் 3 நாள்ல கண்ணுக்கினியாலுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. சோ 1 நாள் முன்னாடி அவங்க மும்பைல இருந்தே ஆகணும். ட்ரெயின்ல போனாங்கன்னா கண்டிப்பா 1 நாள் ஆயிடும். சோ கண்ணுக்கினியால் நாளைக்கு நைட் ட்ரெயின் ஏறினாதான் கரெக்டா இருக்கும். நாளைக்கு ராத்திரிக்கே வா? ஆமா முத்து, அப்பதானே அவங்க ப்ராப்பரா ட்ரைனிங்லாம் அட்டென்ட் பண்ணி டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவங்க நல்லபடியா விளையாட முடியும். சரிங்க சார். அப்ப நான் இன்னைக்கு போயிட்டு ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்றேன். 1 நிமிஷம் இருங்க. எங்க போய் புக் பண்ணுவீங்க? நம்ம ஊர்ல ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது சார், பக்கத்து ஊருக்கு போகணும். அங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான் கவுண்டர்ல உட்காந்துருப்பாங்க. அவங்கள்ட்ட சொன்னா புக் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் உடனே போய் பண்ணிட்டு வந்துடுறேனுங்க. முத்துமல்லி, 1 நிமிஷம். சொல்லுங்க சார். இல்ல, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் புக் பண்ணலாமா? சார், உங்களுக்கு எதுக்கு வீண்ஸ்லமோ? நீங்க எதுக்கு அங்கிட்ட இங்கிட்ட அலையறிய? நான் பாத்துக்கிட்டேன் சார். இல்லங்க, நான் ஸ்டேஷன்ல எல்லாம் போய் புக் பண்ண மாட்டேன். ஆன்லைன்லயே IRCTC ஆப் இருக்கு, நான் பார்த்து புக் பண்ணிட்டேன். அதான் சார், எதுக்கு அங்கிட்ட இங்கிட்ட போய் அலைஞ்சு ஆப்ல எல்லாம் புக் பண்ணிட்டு நான் போய் ஸ்டேஷன்ல புக் பண்ணிக்கிறேனே. இல்லைங்க, நான் போன்ல தான் வச்சிருக்கேன். இப்போ 2 நிமிஷத்துல புக் பண்ணிடுவேன். அதை தான் சொல்றேன். ஓ, போன்லயே புக் பண்ணிடுவீங்களா? சரி சார், நீங்க பண்ணுங்க. நானு காசை பொண்ணுகிட்ட கொடுத்து அனுப்பிச்சுட சொல்றேன். ஏங்க, நான் காசெல்லாம் எதிர்பார்த்து ஒன்றும் பண்ணலைங்க. கண்ணுக்கினியாலுக்கு நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணதில்ல. அட்லீஸ்ட் போறது வரது அந்த இதர செலவுகளாவது நான் பண்ணிக்கிறேனே. மற்றது சாப்பாடு தங்குறது எல்லாமே டோர்னமெண்ட் மூலியமாவே ஸ்பான்சர் பண்றாங்க. காசெல்லாம் நீங்க ஒன்னும் அனுப்ப வேணாம், நான் பாத்துக்கிறேன். சரி, நாளைக்கு நைட்டு ட்ரெயின் இருக்கும். நீங்களும் கண்ணுக்கினியால் மட்டும் தானே போறீங்க, இல்ல வேற யாராவது கூட வராங்களா? சேர்த்து புக் பண்றதுக்காக தான் கேக்குறேன். சார், நான் வரலைங்க. கண்ணுக்கினியால் மட்டும்தான் போறா. எது, நீங்க வரலையா? என்னங்க இப்படி சொல்றீங்க? அவங்க மட்டும் எப்படி தனியா? அவங்க போய்ப்பாங்க. வேர்ல்ட் லெவல்ல அவங்க நிறைய இடத்துக்கு போயிருக்கிறாங்க தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா கல்யாணம் ஆன ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்ல, அதுக்காகவாது அவங்க கூட வரணும்ல. அது ஒன்றும் இல்லை சார், நான் மாலை போட்டிருக்கிறேன். இந்த மாசம் கடைசிக்கு தான் நான் மலைக்கும் வர போறேன். அங்கிட்டும் இங்கிட்டும் வரக்கூடாது, அதான். ஓ, மாலை போட்டிருக்கீங்களா? சாமியே சரணம். நான் கவனிக்கலங்க, நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்கல்ல. ஆமாங்க சார், அதனாலதான் என்னால வர முடியல. அது இந்த டோர்னமெண்ட்ல நடக்கிறப்பதான் மலைக்கு போவேன்னு நினைக்கிறேன். சரிங்க முத்து, அப்போ ஒன்றும் இல்ல. அப்ப வேற யார்தான் கண்ணுக்கினியால் கூட வராங்க? அவங்க தனியா தான் வராங்களா? அந்த பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லட்டுங்களா? இல்ல, எனக்கும் தனியா அனுப்புறதுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. அந்த பிள்ளையோட அம்மா எதுவும் வருதா என்னன்னு கேட்கட்டுங்களா? ஓகே முத்து, நான் கேட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துல கால் பண்ணுங்க. நாளைக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் சீக்கிரமா கேட்டு சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணிடுவேன். ஒன்றும் இல்லை சார், 5 நிமிஷம் தான், இப்போ வந்துடுறேன். சரி, ஓகே, கேட்டுட்டு எனக்கு திருப்பி கூப்பிடுங்க. சரிங்க சார். ஓகே முத்து, நான் போனை கட் பண்றேன், கேட்டுட்டு கூப்பிடுங்க. சரிங்க சார். ஓய், என்ன 2 பேரும் அப்படி பாக்குறீங்க? ஆதி மாமா, நீங்க நீங்க ட்ரெயின்ல எங்க போறீங்க? நான் எங்கேயும் போலடி வாண்டு.
நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு கிராமத்துக்கு போனோம்ல, அங்க லாங் ஹேரா வச்சுக்கிட்டு கண்ணுக்கு நீ ஆன்டின்னு ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல. ஆமா டாடி, ஆனா அவங்க ஆன்ட்டி இல்ல, அத்தைன்னு கூப்பிடணும்னு எங்களை சொல்லிருக்காங்க. சொல்லுங்க, கண்ணுக்கினியால் அத்தை தானே? ஆமா நக்ஷு, அந்த அத்தை தான் கராத்தே இருக்கு பாரு, டிஷும் டிஷும்னு ஃபைட் பண்ணுவாங்கல்ல, அதுல அவங்க வேர்ல்ட் சாம்பியன். சோ இப்ப ஒரு டோர்னமெண்ட் மும்பைல நடக்குது, அதுக்காக அவங்க ஊர்ல இருந்து மும்பைக்கு டிராவல் பண்றாங்க. அதுக்கு தான் டாடி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி தரேன்னு சொன்னேன். டாடி டாடி, நம்மளும் போலாமா? நம்மளுமா? ஆமா ஆதி மாமா, நம்மளும் போலாம். அவங்க டிஷும்னு ஃபைட் பண்ணுவாங்கல்ல, நாங்களும் பார்க்கணும் ஆதி மாமா. நீங்க சொல்றதும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஓகே, இப்ப டோர்னமெண்ட் பிராக்டிஸ் இது மட்டும் தான் நடக்கும். ஃபைனலா மேட்ச் நடக்கும்ல, அப்ப போலாம். ஓகே சரி ஓகே. உங்க 2 பேர் கிட்ட தனித்தனியா சைக்கிள் இருக்குல்ல, வீட்டுக்குள்ளேயே ஓட்ட வேண்டியதானே? அப்புறம் என்ன ரீல்ஸ் பண்ற, அதை பண்ற, இதை பண்றேன்னு என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. போங்க போய் சைக்கிள் ஓட்டுங்க, போங்க. எனி டைம் போனும் கையுமா இருந்தா அப்படிதான் இருக்கும். போங்க போய் சைக்கிள் ஓட்டுங்க. இங்க பாருங்க, பிளே ஏரியாக்குள்ளதான் ஓட்டணும். நீங்க பாட்டுக்கு கிச்சனு ஹால்னு சைக்கிள் ரேஸ் வச்சு நடத்தக்கூடாது. பின்ன எதையாவது போட்டுட்டா மாடு உடச்சிட்டீங்கன்னா உங்க அம்மாக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஓகே, இப்ப காட்டு கத்துவா. ஆதி மாமா, எங்க வீட்லயும் எங்க டாடி இததான் சொல்லுவாரு. அம்மாக்கு ரொம்ப பயப்படுவாரு. அதே மாதிரி நிலா அத்தைக்கும் நீங்க ரொம்ப பயப்படுறீங்க ஆதி மாமா. ஓய், கேட்டாங்களா? போடிவுல வாயாடி, அம்மாக்கு தப்பாம பிறந்திருக்கு. போல நக்ஷு, வாடி போலாம். உண்மைய சொன்னா உங்க டாடிக்கு ரொம்ப தான் கோவம் வருது. குய்யால வந்தேன்னு வச்சுக்கோ, அமைதி. சாமி, யார் சாமி ஊருக்கு போறது? என்னம்மா கேட்ட? இல்ல, யாரோ ஊருக்கு போறத பத்தி போன்ல பேசிட்டு கிடந்தியே, அதான் யாருன்னு கேட்டேன். அது வந்து தெரிஞ்சவங்க தாமா. ஊருக்கு போறாங்க, அதை என்கிட்ட விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்குதான் சொன்னேன், பக்கத்தூர்ல தான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அங்க போய் ட்ரெயின் டிக்கெட் வாங்கணும்னு சொல்லிட்டு கிடந்தேன். அப்படியா? இல்ல, உன்னையும் கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. நீ கூட சொல்லிட்டு கிடந்தியே அடுத்த மாசம் மலைக்கு போறேன்னு. அதான் உன்னை யார் ஊருக்கு கூப்பிடுறதுன்னு யோசனையா வந்தது, அதான் கேட்டேன். அது நெல்ல மூட்டை விக்கிற விஷயமா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, அது சொல்லிட்டு இருந்தமா. ஏமா, ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு காபி தண்ணி போட்டு கொண்டாரியா? சாமி, என்கிட்ட கேட்ட? எப்போதும் பொண்டாட்டிட்டு தானே கேப்ப. சரி சரி, நான் போட்டு கொண்டாரேன். கல்யாணத்துக்கு பிறகு வாட்டி காப்பி தண்ணி கேட்டிருக்காப்ல. அப்பாடா, என் புள்ள இன்னும் என் புள்ளையாதான் இருக்கான்னு இப்ப புரிஞ்சிருச்சு. எங்க அம்மாவோட காப்பி தண்ணியை வர குடிக்கணுமா? கழனி தண்ணியை விட கேவலமா இருக்குமே. கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கு, மாலை போட்டுட்டு பொய் சொல்லக்கூடாதுன்னு என்னென்னமோ சமாளிச்சு அனுப்புனேன். அது எவ்வளவு பெருமைப்பட்டுக்கிட்டு போகுது. கண்ணிக்கினியா, கண்ணிக்கினியா, காது கேக்குதா பாரு, துணிதானே காய போட்டுக்கிட்டு இருக்கா. ஏய் கண்ணிக்கினியா, என்னங்க கூப்பிட்டீங்களா? தோ 2 நிமிஷத்துல வரேனுங்க. என்ன வேலை தெரியும், அதை அப்படியே போட்டுட்டு ஓடியா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்படிங்களா? இதோ வரேங்க. ஏனுங்க, என்னாச்சுங்க? அவசரமா கூப்பிட்டிய? ஏதாவது வேணுமாங்க? காப்பி ஏதாவது போட்டு வரட்டா? கண்ணிக்கினியா, பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல. எங்க அம்மாவை உள்ள காப்பி தண்ணி போட்டு தான் அனுப்பிச்சிருக்கேன். என்ன விஷயம்ன்றத டக்குன்னு சொல்லி போடுறேன். சொல்லுங்க. ஆதி சார் போன் பண்ணாங்க. எதுக்குங்க? இன்னும் 3 நாள்ல உனக்கு கராத்தே டோர்னமெண்ட்டுக்கு ட்ரைனிங் ஆரம்பிக்குதான். அதுக்கு நாளைக்கு ராத்திரிக்கே நீ பம்பாய்க்கு கிளம்பணும்னு சொன்னாங்க, அதுவும் ட்ரெயின்ல. நாளைக்கு ராத்திரிக்கே வா? ஆமா, அது எல்லாமே ஆதி சார் பாத்துக்கிறாங்களாம். நான் சொன்னேன், நான் பக்கத்து ஊர்ல தான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, நான் பாத்துக்கிட்டேன்னு. ஆனா அவ கேட்கல, அவரே ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டாங்க. எனக்கு அத்தை கிட்ட என்ன சொல்றது? அதெல்லாம் நான் பார்த்து சமாளிச்சுக்கிறேன், நீ பத்திரமா போயிட்டு வா. போயிட்டு வாவா? இல்ல புரியல. அப்ப நீங்க? ஏய், என்ன பேசுறவ? நான் தான் மாலை போட்டுக்கனே, நான் எப்படி வர முடியும்? எனக்கு நீங்க இல்லாம நான் எப்படி தனியா? உலகமே தனியா போய் சுத்திட்டு வந்துட்டு இங்க போறது உனக்கு பிரச்சனையாக்கும். இல்லைங்க, கல்யாணத்துக்கு பிறகு நான் தனியா எங்கேயுமே போனது இல்லைங்க. உங்க கூடயே சேர்ந்து போய் பழகிருச்சா, அதான் இப்ப தனியா போறதுக்கு ஒரு மாதிரி இருக்குதுங்க. நான் தான் என் சூழ்நிலைய சொல்றேன்ல, நான் மாலை போட்டுட்டு இருக்கேன், சும்மா அங்க இங்கெல்லாம் என்னால சுத்த முடியாது. எனக்கு நேரம் இல்ல. உன்கிட்ட கேட்டுட்டு உடனே ஆதி சார் போன் அடிக்க சொன்னாங்க. நீ தனியா போயிருவியா, இல்ல உங்க அம்மா எதுவும் தொடக்கி கூட்டிட்டு போறியா? வீட்டுல ஆடு மாடெல்லாம் வளர்க்குறாங்க, அப்பாவால தனியா சமாளிக்க முடியாதுங்க. அம்மா வர முடியாது, நான் மட்டும் போறேன். ஏய், போறேன்னு எதுக்கு சொல்றவ? போயிட்டு வரேன்னு சொல்லு. மன்னிச்சுக்கிடுங்க,
போயிட்டு வரணுங்க. சரி, அப்ப நாளைக்கு நைட்டு உனக்கு மட்டும் டிக்கெட் புக் பண்ண சொல்றேன். என்ன சரிதானே? என்னங்க, கண்டிப்பா நான் போய்தான் ஆகணுமா? கேரு, கண்டிப்பா நீ இந்த போட்டியில போய் கலந்துக்கணும். இந்த போட்டியை நீ ஜெயிச்சே ஆகணும். ஏனுங்க? இது என் மேல சத்தியம். நீங்க வேணும்னா சாமிக்கு மாலை போட்டிருக்கலாம். ஆனா நான் சாமியா நினைக்கிறது உங்களதான். நீங்களே சொன்ன பிறகு மறு வார்த்தை இல்லைங்க. நான் போய் போட்டியில கலந்துக்கிட்டு கண்டிப்பா உங்களுக்காக ஜெயிப்பேனுங்க. ரொம்ப நல்லது. நீ போய் உன் துணிமணி எல்லாம் எடுத்து வை. அம்மாட்ட நான் சொல்லிக்கிட்டேன். ஆதி சாரி டிக்கெட்டை புக் பண்ணி பொன்னியோட போனுக்கு அனுப்பி விட்றேன்னு சொன்னாங்க. அமுச்சு விட்டுட்டாங்கனா அதை போய் கடையில ஜெராக்ஸ் எடுத்துட்டு நான் வந்துடுறேன். நீ போய் துணிமணி எல்லாம் சீக்கிரம் போய் எடுத்து வை. சரிங்க. என்ன பாத்துக்கிட்டே நிக்கிறவ? போவுல. இது தாமரை, பேத்தி பண்ண வேலையால பாத்தியா நம்ம எந்த இடத்துல வந்து உட்கார்ந்து கிடக்குறோன்னு? ஊருக்குள்ள தலை காட்ட முடியல. எல்லாரும் நம்மள கிண்டல் பண்ணி பண்ணி பேசுறாங்க. என்ன பண்றீங்க? வாடி வா, உன்னைய தான் வஞ்சிக்கிட்டு கிடந்தேன். தண்டனை கொடுக்கற தண்டவாளத்துல தலையை விடுறேன்னு சொல்லிவிட்டு எங்களை ஊருக்குள்ள தலை காட்ட விடாம பண்ணிவிட்டீல. ஐயோ, உங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு செம்ம காமெடியா இருக்குது. ஏண்டி ஊரே பார்த்து சிரிச்சது போதாதுன்னு நீ வேற எங்களை தேடி வந்து சிரிக்கிறியாக்கும்? கேளுங்க, ஒரு நாள் தான் முடிஞ்சிருக்குது. அதுக்குள்ளே இப்படி அலப்பற பண்ணா எப்படி? இன்னும் 6 நாள் இருக்குதுல. அடியே, நானே பாவாடை சட்டை கிடைக்காம என் பேத்தியோடதெல்லாம் எடுத்து போட்டுட்டு வாரேன்டி. அவ என்ன நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி கேக்குறாடி. இந்த வயசுல உனக்கு என்னத்துக்கு பாவாடை சட்டைன்னு? என்னை கலாய்க்கும் போது, என்னை கிண்டல் பண்ணும்போது இப்படித்தானே உங்களுக்கு கிளிகிலேன்னு இருந்திருக்கும். ஒரு வாரத்துக்கு இப்படியே தான் தெரியணும். நீங்க மட்டும் புடவை கட்டி இருந்ததை என் கண்ணால நான் பார்த்தேன். அந்த நிமிஷமே எந்த இடம்னு கூட பார்க்க மாட்டேன், அவுத்து விட்டுருவேன். ஆமா, ஊருக்குள்ள இருக்காம நீங்க என்ன கரையோரமா கிடக்குறீங்க? நல்ல காஞ்சிபுரம் பட்டை எடுத்து கொடுத்துருக்கா. நல்ல மினிக்கிட்டு ஊருக்குள்ள திரியறதுக்கு. நாங்களே ஊருக்குள்ள தலை காட்ட முடியாம உட்காந்துருக்கோம். இப்பதான் ஊருக்குள்ள இல்லையா? ஊருக்குள்ள ஏய், மீன் பிடிக்கலான்னு கரைக்கு வந்தோம்ல. மீன் பிடிக்க வந்தீங்களா இல்ல மறைமுகமா இருக்க வந்தீங்களா? தெரியுதுல பெருவெண்ணத்துக்கு கேள்வி. ஆத்தா, வா வீட்டுக்கு போலாம். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயமா இருந்தாலும் இங்கேயே சொல்லு. பொழுது இறங்கினதுக்கு அப்புறம் தான் நான் வீட்டுக்கு வருவேன். ஐயோ ஆத்தா, உன்கிட்ட முதல்ல கேட்டுட்டு அப்புறம் நான் அன்பினி அப்பா சேகர பாட்டெல்லாம் போய் கேட்கணும். வா ஆத்தா. நான் தான் சொல்றேன்ல, எதுவா இருந்தாலும் இப்பவே என்கிட்ட இங்கேயே கேளு. நானும் வீட்டுக்கு இப்ப வரல. இந்த துணியோட நான் வீட்ல இருந்து வெளியே வந்ததே பெரிய விஷயமா இருக்குது. எத்தனை பேர் தெரியுமா கிண்டல் பண்ணிட்டாங்க என்ன? சரி, இங்கே சொல்றேன் கேளு. நானு டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன்ல, அதுக்கு ஒரு கோச்சிங் ஒன்னு நடத்துறாங்க. சரி, அதுக்கு பேரு நீட் கோச்சிங். அதுக்கு பரீட்சைலாம் வைப்பாங்க. அதுலலாம் நான் பாஸ் பண்ணா மட்டும்தான் எனக்கு மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைச்சு நான் டாக்டருக்கு படிக்க முடியும். ஆமாத்தா, ஏற்கனவே சொன்னீல. ஆமாத்தா, அதுக்கு தான் சென்னையில நீட் கோச்சிங் நடத்துறாங்களாம். அதுக்கு எங்க பள்ளிக்கூடத்துல இருந்து யார் யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாம் பேர் கொடுக்க சொல்லி இருக்காங்க. அடியாதே, சென்னையிலயா? ஆமாத்தா, சென்னையில தான். நம்ம ஆதி என்ன நிலா கலர் இருக்காகல, அங்கதான். சரிதா. எத்தனை நாள் இருக்கும்? 2 நாளா 3 நாளா? அத்தா, அது 1 மாசம் நடக்குதாமா. எது 1 மாசமா? ஆமாத்தா, 1 மாசம் நடக்குது. 1 மாசமா? ஐயய்ய, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ வீட்டுக்கு போத்தா. அதான் நம்ம நிலா பிள்ளை இருக்குதுல, அது உனக்கு சொல்லி கொடுத்துடும். ஐயோ அத்தா, நிலாக்கா சொல்லி தரது வேற. அவ வாரத்துல 2 நாள் சும்மா கிளாஸ் எடுக்கிறாங்க. ஆனா மொத்தமா கோச்சிங்னு போனா இன்னும் ஈஸியா இருக்கும் அத்தா. இப்போ நிலாக்கா கிளாஸ்ல அவங்க நடத்துறத மட்டும் தான் நான் கேட்க முடியும். அப்புறம் நக்ஷுலா இருக்கால, அவளை பார்க்கணும்ட்டு அக்கா போயிருவாங்க. அதை நம்மளும் புரிஞ்சுக்கணும்ல. ஆனா அந்த கோச்சிங் கிளாஸ் நான் அட்டென்ட் பண்ணனா அவங்க நடத்துறதும் எனக்கு புரியும். அதுல இருந்து எனக்கு சந்தேகம் வந்தாலும் அவங்க கிட்டே கேட்டுக்கலாம்ல. 10வது 11வது 12வது இந்த 3 வகுப்பு மட்டும் தான் நடக்குது. நிறைய பேர் வராங்க. ஏன் அள்ளி கூட வரா. அடியே இருஜுடி. ஆத்தா ப்ளீஸ் ஆத்தா, 1 மாசம் தான். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள 30 நாள் ஓடிடும். நான் போயிட்டு வந்துறேனே. ஏத்தா, என்ன நினைச்சிட்டு இருக்கறவ? 30 நாள்னு நீ அசால்ட்டா சொல்லி போடுற. ஆனா நான் இப்படி ஒண்ணு விட்டுட்டு இருக்கிறதா? இல்ல நீ தான் என்ன விட்டுட்டு இருந்துருவியா? அத்தா, நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாமா? நீ என் கூட வாயே. நானுமா? ஆமாட்டா, நான் வேணா ஆதி நாட்ட போன போட்டு கேக்கட்டா? அவ வீட்ல நீ வேணா இருந்துக்கறியா? என்னத்தா இதெல்லாம் நல்லாவா இருக்குது? அந்த புள்ள நம்ம வீட்ல வந்து இருந்துச்சுன்றதுக்காக நம்மள அந்த புள்ள வீட்ல போய் இருக்க முடியுமா? என்ன ஆத்தா, என்னையும் விட மாட்டேங்கற, நீயும் வர மாட்டேங்கற. நான் பிறகு என்னதான் பண்றது? ஆத்தா, உனக்கு நல்லா தெரியும்ல என்னோட கனவே நான் டாக்டர் ஆகணும்ங்கறதானே. அதுக்கு நான் எடுத்து வைக்கிற முத படி இதுதான். இதுல நான் பாஸ் பண்ணாதான் நான் அடுத்து மெடிக்கல் காலேஜ்ல போய் சேர முடியும். பிறகு அதுல 5 வருஷம் படிக்கணும். அதுலயும் நான் எந்த அரியருமே இல்லாம எல்லாத்துலயும் பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் எனக்கு டிகிரி கொடுப்பாங்க. அது வெறும் MBBS மட்டும்தான். அதுக்கப்புறம் நான் பெரிய டாக்டர்லாம் ஆகணும்னா MD படிக்கணும். அதுல ஏதாவது ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும். இதுதான் ஆத்தா என்னோட கனவு. நான் எடுத்து வைக்கிற முத படியிலேயே நீ தடை பண்ணினா எனக்கு கஷ்டமா இருக்குதாத்தா. ஏத்தா, என்னென்னமோ சொல்ற, இதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா உன்னைய தடுக்கிறதுக்கும் எனக்கு கஷ்டமா இருக்குது.
உன்னைய வாய் நிறைய வழி அனுப்பி வைக்கிறதுக்கும் என்னால முடியல. நான் என்ன பண்ணட்டும் சொல்லு. இன்னைக்கு உடனே அவசரமா சொல்லணும்னு இல்ல, நீ கொஞ்சம் யோசிச்சு கூட சொல்லாதா. சரி, நான் யோசிச்சு சொல்றேன். நீ வீட்டுக்கு போ. சரியாத்தா, நான் ஒரு வார்த்தை சேகர பாட்டியும் போய் சொல்லிட்டு வரேன். முத்தண்ணன்ட்டையும் போய் சொல்லணும். கண்ணிக்கினி அம்மதனி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வரேன். சொல்லிட்டு வருஷா வீட்டுக்கு கிளம்பு. நானும் பிறகு வாரேன். சரியாத்தா, வரேன். எடி தாமர, என்ன பச்சைக்கிளி ஏல மூஞ்சே மாறிடுச்சு. உன் பேத்தி விட்டுட்டு இருக்க முடியலனா? மொத வாட்டி ஊரை விட்டு வெளியே போறேன்னு சொல்லுது. அப்பா அத்தா இல்லாம வளர்ந்த புள்ள இல்லையா, அதான் மனசெல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது. அதுவும் இல்லாம அது போற இடம் நல்ல இடமா இல்ல எப்பேற்பட்ட இடம் ஒண்ணுமே எனக்கு தெரியல. ஏன்டி வருத்தப்படுற? எவ்வளவு நாளைக்குதான் அப்படி வீட்டுக்குள்ளே வச்சுட்டு வளர்ப்ப? பெருசாய் ஒரு நாள் வெளியே போகத்தானே போகுது, எல்லாம் தெரியும்ல. அப்ப தெரிஞ்சது, ஆனா இப்ப உண்மையாவே அது நடக்கும் போது கஷ்டமா இருக்குது. சரி ஒண்ணும் இல்ல விடு. பொண்ணு பிள்ளைதான் தைரியமான பிள்ளையாச்சே, பெறவேடத்துக்கு வருத்தப்படுற? அந்த தைரியம்லாம் நம்ம ஊருக்குள்ளதான். வெளியாளுங்கள்ட்ட எப்படி அந்த புள்ள பேசி பழகுன்னு கூட நான் பார்த்ததில்ல. அதான் ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் படபடன்னு வருது. அவ அப்பா விட்டுட்டு போய் 15 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் நம்ம பெத்துட்டு அப்படியே விட்டுட்டு போனமே அந்த புள்ள, அது எப்படி இருக்குன்னு வந்து பாக்கல. இல்ல அவனை பெத்த ஆத்தா நான் இருக்கிற உசுரோட என்னையும் வந்து பாக்கணும்னு அவனுக்கு தோணல. அதுக்கும் இப்ப அந்த புள்ள வெளியே போறதுக்கு என்ன சம்பந்தம்? ஊரை விட்டு வெளியே போறேன்னு சொன்னாலே எங்க எங்கேயாவது அவங்க அப்பா இருப்பானோ, இந்த புள்ள அவங்க அப்பனை பாத்துருமோன்னு பயமா இருக்குது. பார்த்தா என்னல பிரச்சனை? அப்ப ஏதோ ஒரு புத்தியில இந்த பிள்ளைய உசுரோட என் கையில கொடுத்துட்டு போயிட்டான். ஏற்கனவே 3 பொம்பளை பிள்ளைய கொண்டுட்டானே, அவனையெல்லாம் நம்பி எப்படி எல்லாம் இந்த பிள்ளைய அவனை பார்க்க வைக்க முடியும்? பொண்ணு நல்லா படிச்சு நல்லா வளர்ந்து ஒருத்தன் கையில புடிச்சு வைக்கிற வரைக்கும் நான் என் உசுர கையில புடிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த புள்ள எக்காரணத்துக்கு கொண்டு இதுக்கு இடையில அவங்க அப்பன் கிட்ட சிக்கவே கூடாது, இல்லனா சின்ன பின்னமா ஆக்கிப்படுவான். குழலி புள்ள நான் தினமும் 9 மணிக்கு வரேன்னு சொன்னதுனால தூங்காமே காத்துக்கிட்டு இருக்கோம். ஜன்னல் வழியா உட்காந்துக்கிட்டு நான் வரேனான்னு பாத்துக்கிட்டு இருப்பா. சாப்பிட்டு சாயனு கூட தெரியல. அவசர அவசரமா சைக்கிளை விட்டு இறக்கி விட்டு வந்தோம். அவ போறதுக்குள்ள அவங்க அண்ணனையும் மதனையும் வந்துட்டாங்களான்னு கூட தெரியலையே. போய் அதை முத கேட்கணும், மாட்டிக்கிட்டாளா இல்லையான்னு வேற தெரியல. என்ன மச்சான்? என்ன மாமா? என்ன மச்சான் இங்க அவசர அவசரமா போயிட்டு இருக்கிறியாக்கும்? அது சும்மா மாமா, பசங்களாம் வரேன்னு சொன்னாங்க, அதான் அவங்க கூட சும்மா அரட்டை அடிச்சுட்டு வரலான்ட்டு. ஓ, பசங்களை பார்க்க போறீங்களாக்கும்? இந்த நேரத்துல என்ன மச்சான் பசங்களாம்? மணி 9 ஆயிடுச்சு. தூங்குற நேரத்திலேயே போய் பசங்களை பாக்குறது? வீட்டுக்கு போங்க மாப்ள, பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கிடுவோம். இல்ல மாமா, ஏற்கனவே நாங்க பேசி வச்சுக்கிட்டோம். அவங்க எனக்காக காத்துக்கிட்டு இருப்பானுங்க, அதான் போய் பாத்துடலாமேன்னு கிளம்பி போயிட்டு இருக்கேன். அட சொல்லிட்டா என்ன மச்சான், நீங்க வரலன்னா எல்லாரும் கிளம்பி போறாங்க. அடுத்து தூங்குங்க, விடிஞ்சோடனே போய் பாத்துக்கலாம். இல்ல அது வந்து, அட போங்க மாப்ள, நான் தான் சொல்றேன்ல, வீட்டுக்கு போங்க. இப்படி ராத்திரி எல்லாம் பசங்களை பார்க்க போறேன் அப்படி இப்படின்னு போனீங்கன்னா நாளைக்கு என் மவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த பிள்ளை வரைக்கும் வீட்டுல உட்காந்துருக்குமா? எல்லாம் இப்பையில இருந்தே கத்துக்கிடுங்க. இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் இப்படி எல்லாம் போக மாட்டேன். சும்மா இப்ப இருக்கிறதா மச்சான் அப்பயும் வரும், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் தான் சொல்றேன்ல, வீட்டுக்கு போங்க. அது வந்து போங்க மாப்ள, வீட்டுக்கு போங்க. சரி. என்னடா மாப்ள, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியாக்கும்? நீ எங்க போலான்னு இவ்வளவு வெரசா கிளம்பி போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இல்ல இவனை இப்படியே விடக்கூடாது. லே லே சரவணா, என்ன மாமே? லே இவால மாமே. லே சரவணா, எங்கள போன இத்தனை நாளா? வெளியே தலை காட்ட முடியல மாமே. இந்த கண்ணுக்கினியா என் மானத்தை வாங்கி போட்டால, ஒரு ஆம்பளையா இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன ஆக்கி போட்டால. லே அதையும் நினைச்சிட்டு உட்காந்துருப்பியா? மத்தவன் மறந்தாலும் நீ அதை மத்தவனுக்கு ஞாபகப்படுத்தி விட்டுக்கிறியா? லே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எவன் எதை சொன்னாலும் என்கிட்ட வந்து சொல்லு, தாலிய சீவி போட மாட்டேன். சரி மாமே. லே அடுத்து நம்மளுக்கு முக்கியமான வேலை வந்திருக்குல்ல, அது வேற ஒண்ணும் இல்ல, இந்த தமிழ் பையனை கண்காணிக்கிறது தான். என்ன மாமே சொல்றிய? அந்த பையன் ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் மட்டும் என் கண்ணுல மிளகாத்தூள் அரைச்சு கொட்டணும்னு நினைக்கட்டும், அவன் சோழியவே முடிச்சு போடுறேன். இங்க இப்பதான் அங்க போறான். அவனை நான் தான் வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். அவன் பின்னாடியே போ. எனக்கு தெரியாம குறுக்கு பாதையில கூட போய் அந்த வேம்பு வீட்டுல அவன் தங்கச்சி குழலிய பாக்குறதுக்கு போனாலும் போவான். அவன் எங்க போறான்னு மட்டும் நீ போய் பாத்துக்க என்ன? சரி மாமே, நான் போறேன். போல வெரசா போ. போன் வச்சிருக்கியா? வச்சிருக்கேன் மாமே. அவன் எங்க போறான் என்ன பண்றான்னு பாத்துட்டு எனக்கு போன் அடி. சரி மாமே, நான் இப்பவே போறேன்.